ஹாய்! இன்னைக்கு என் ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு பிளெயின் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இது. வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஸ்டாரு, அப்புறம் வந்து பே லீஃபு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு குட்டி குக்கரில் 1 பாட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே என்னென்னலாம் தாளிக்கிறோமோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். பாருங்கள், வதக்க ஆரம்பிக்கும் போதே செம்ம ஸ்மெல் வரும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. ரொம்ப பிளெயின் குருமா, எதுவுமே காய் போட போகிறதில்ல. தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன்ல, அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுண்டாச்சு எண்ணெயில். இது நல்லா வதங்கணும், வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம போட போகிற இதுவே வந்து வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் இந்த குருமாவுக்கு, வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இந்த ரோட் சைடில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி குருமா இது. அவ்வளோதான். ஸோ போட்டுண்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நிறையவே போட்டுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து போட்டுருக்கேன் நான். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்குறோம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இப்போது. வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா இதுக்கு ஃப்ளேவரே வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா சாமான் போட்டது தான். மற்றபடி நம்ம எதுவுமே போட போகிறதில்ல இதில். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சுன்னு நம்ம பண்ண போகிறோம் இது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதக்கிட்டு, அதனால் இந்த டைமில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவும் போட போகிறோம். அதனால் மிளகா பொடி 1 ஸ்பூன், நல்லா ஹீப்டு டீஸ்பூனாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா பொடி. அவ்வளோதான். ஸோ வெங்காயம் பார்த்திங்களா நல்லா வதங்கின்னு இருக்கு. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுது. நல்லா நம்ம போட்ட எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து இது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சின்னதாக, அதையும் ஆட் பண்ணிட்டாச்சு. அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிட்டாச்சு. மிளகா அப்படி வந்து கலர் போட்டோம்ல, அதனால் கலர் வந்து கருப்பாயிடக்கூடாது, அதனால் உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் வேணும்னா தண்ணியும் கொட்டிக்கலாம் அந்த தக்காளி வேகிறதுக்கு. ஆனால் நான் கொட்டலை, அப்படியே வதக்க போகிறேன் எண்ணெயிலேயே. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா சாமான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கின்னு இருக்குது. இதை நல்லா வதங்கணும். இது வதங்குற டைமில் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சின்னு வரலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை இன்றைக்கி. வெறுமை தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டோம்ல, இது பாருங்களேன் நல்லா ஓரளவு வதங்கிடுது. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி வெந்துடும். உப்பு போட்டேன் பாருங்கள், இதுவே சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு மாதிரி. இதில் சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுண்டாச்சு. நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வந்துடுது. இப்போது நல்லா சேர்ந்து வந்துடுது. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடுது. நல்லா சேர்ந்து வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்கும் தயிருக்கு போட்டோன்னா. ஒரு மாதிரி கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். ஸோ தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிண்டாச்சு. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுது. இந்த ஸ்டேஜில் வதக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். லாஸ்ட்டில் கொஞ்சம் போடலாம், ஆனால் வதக்கும் போதே கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இதுவும் புதினாவும் போட்டோன்னா அப்படியே எக்ஸாக்டாக ரோட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் புதினா போடல. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செம்மையாக இருக்கும், அப்படியே ரோட் சைடில் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாமே போட்டுட்டோம். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் கொட்டிண்டாச்சு. அதுலேயே தேங்காவும் முந்திரி பருப்பும் மட்டும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை நான் அதில் கொட்டிட்டு இப்போ திக்காக இருக்குது. ஆக்சுவலி கிரேவி முந்திரி பருப்பு வேறு போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா தேவையான தண்ணி, இதுக்கு குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா வந்து நார்மல் வெஜ் குருமா மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குருமா.
அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலில் நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திக்காக இருக்குது. ஆக்சுவலி முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி கொட்டதுனால, தேங்காய் போட்டதுனால நல்லா எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி கொட்டி அது கரெக்டாக கன்சிஸ்டன்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அவ்வளோதான். இதுக்கு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இப்போது. அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுது. இது வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் அந்த தேங்காய் பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பர் குருமா ரெடி. அதுக்கு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.